அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றாங்க. நம்ம தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா, ஜேஇஇ மெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் சம்பந்தமாவும், அது ரிலேட்டடான ஜோசா கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் குடுத்துட்டு வரோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜேஇஇ மெயின்ஸ் 2026 ஓட செஷன் 2 ஓட ரிசல்ட்ங்கிறது நம்மளுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் என்னதுன்னா, நான் வந்து பர்சன்டேஜ பார்க்கணுமா, ரேங்க பார்க்கணுமான்னு கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே செஷன் 1 ரிசல்ட் வந்தப்பயே இத பத்தி டீட்டெயில்டா எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நீங்க கணக்கு பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரேங்க்லயுமே இப்போ நெறைய பேரண்ட்ஸ் என்ன கேட்கறாங்கன்னா, சார் நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ரேங்க் எதிர்பார்த்தோம். பட் அந்த ரேங்க்குக்குள்ள வரல. 2வது எங்க ரேங்க்கு என்ன மாரியான கல்லூரிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நான் கடந்த 3 நாளா நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடி திருச்சியில சேர்றதுக்கு என்ன ரேங்க் தேவை? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா என்ஐடிஸ்லயும் சேர்த்தி என்ன கம்யூனிட்டிக்கு என்ன ரேங்க் கடைசியா சீட்டு க்ளோஸ் ஆச்சு? ட்ரிபிள் ஐடிஸ் வரைக்குமே நம்ம வந்து சொல்லிட்டோங்க. அப்ப நீங்க அந்த 2 வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிரும். நம்மளுக்கு வந்து என்ஐடிஸ் அண்ட் ட்ரிபிள் ஐடிஸ்ல நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படிங்கிற டீட்டெயில் ஓரளவுக்கு ஒரு 99% சொல்லிட்டேன். பேஸ்ட் அப்பான் என்ன டேட்டா வச்சு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசா கவுன்சிலிங் டேட்டா வச்சு நான் வந்து சொல்லிட்டேன். இதுல இன்னும் ஒரே 1% வாய்ப்பு இருக்குது நான் சொன்ன டேட்டாஸ் இல்லாம. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசாட் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஸ்டெப் ஆஃப் ஜோசா கவுன்சிலிங். சிசாட் கவுன்சிலிங்ல இன்னும் ஒரு 2% நான் சொன்ன ரேங்க் எல்லாம் இல்லாம ஒரு 2% வாய்ப்பு வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிசாட் கவுன்சிலிங் மூலமா இருக்குது. ஓகே சார். இப்ப நீங்க சொல்ற மாரி ஜோசா கவுன்சிலிங்ல நீங்க சொன்ன டேட்டாக்குள்ள வரல. சிசாட் கவுன்சிலிங் வர அளவுக்கும் வந்து டேட்டா அதாவது ரேங்க்ங்கிறது இல்ல. இப்ப நாங்க என்ன பண்றது? நாங்க எதிர்பார்த்த மாரியான ரேங்க் வரல. அப்ப நம்ம அடுத்த கட்ட ஸ்டெப் என்ன பண்றது? அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வியா இருக்குது. இப்ப ஒரு சில பேர் கேட்கறாங்க, சார் நான் வந்து ஜேஇஇங்கிற எக்ஸாம ரிப்பீட் பண்ணலாமான்னு கேட்கறாங்க. இதுல என்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடுறேன். எதனால ரிப்பீட் கேட்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நீட் எக்ஸாம்க்கு ரிப்பீட் பண்றத வச்சு, ஜேஇஇ எக்ஸாம்க்கும் நம்ம வந்து நீட் ரிப்பீட் பண்ணலாமான்னு கேட்டா, ஜேஇஇ எக்ஸாமையும், நீட் எக்ஸாமையும் நீங்க வந்து கம்பேரே பண்ணிக்கவே கூடாதுங்க. காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். நீட் எக்ஸாமோட எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் வேற, ரிசல்ட் ஸ்ட்ரக்சர் வேற. நீட் எக்ஸாம்ல நீங்க என்ன எவ்வளவு தூரம் எஃபோர்ட் போட்டு நீங்க படிக்கிறீங்களோ, அதுக்கு தகுந்த மார்க்குங்கிறது வரும். இது வந்து முழுக்க முழுக்க நீங்க எழுதக்கூடிய பரீட்சை. பட் ஜேஇஇ எக்ஸாம்ங்கிறது மார்க் வராது. உங்க கையில இப்ப பெர்சன்டைல் வந்திருக்கும். பட் இந்த பெர்சன்டைல்ங்கிறது நீங்க மட்டும் எஃபோர்ட் போட்டது கிடையாதுங்க. உங்க கூட இந்தியா முழுக்க ரேங்க் வாங்குன மத்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ பேஸ் பண்ணி தான் தர்றாங்க. அப்ப என்னைய பொறுத்தவரைக்கும் நீட்டுக்கு அடுத்து ஜேஇஇ ரிப்பீட் போலாமான்னா, நான் பெர்சனலா வேண்டான்னு சொல்லுவேன். இல்ல சார் நான் வந்து இப்ப வந்து ஒரு 93% வாங்கிட்டேன். இல்ல 94% வாங்கிட்டேன். பட் நான் வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னா, நீங்க ரிப்பீட்டர் போகலாம். இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தாங்க. சரிங்களா? ஒரு 90%க்கு நான் கம்மியா வாங்கிட்டேன் அப்படின்னாலே, என்னைய பொறுத்தவரைக்கும் பெர்சனலா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇஇ எக்ஸாம்ஸ ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதுக்கு மேல நீங்க வந்து எழுதலாம், எழுதாம போகலாம். இப்ப வந்து நான் வந்து ஜேஇஇ எக்ஸாம்ல எதிர்பார்த்த ரேங்க் வரல. நான் அடுத்த ஸ்டெப் என்ன சார் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஜேஇஇ பிரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா, பெரும்பாலான ஸ்டூடண்ட்ஸ் ஜேஇஇ பிரிப்பேர் பண்றவங்கங்கிறவங்க வந்துங்கன்னா, சிபிஎஸ்இ ஸ்டூடண்ட்ஸா தான் இருப்பாங்க. ஸோ அப்ப சிபிஎஸ்இ ஸ்டூடண்ட்ஸ் வந்து அடுத்த ஆப்ஷனா என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டீம்டு டூ பி யூனிவர்சிட்டீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்ப ஜேஇஇ ரிசல்ட் வந்துருச்சு. இன்னும் டீம்டு டூ பி யூனிவர்சிட்டியோட பெரும்பாலான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ங்கிறது ஒரு ஃபேஸ் முடிஞ்சிருக்கும். இல்லைன்னா இனிமேல் தான் நடக்க போகுது. அப்ப இதுல நீங்க எங்கெங்கெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து பிட்சாட் குடுக்கலாம். ஸோ பிட்சாட் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில அதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில விஐடி ட்ரிபிள் இ அப்படிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாவும் நீங்க என்ன பண்ணலாம்னா, விஐடிங்கிற கல்லூரியில சேரலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில ஏஇஇ அமிர்தா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா அமிர்தாவிலையும் போகலாம். ஆனா முக்கியமா இன்னொரு யூனிவர்சிட்டி யாருமே கன்சிடர் பண்றதில்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்திரா யூனிவர்சிட்டி. ஸோ சாஸ்திரா யூனிவர்சிட்டி பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50% ஆஃப் சீட்ஸ் கிட்டத்தட்ட 50% சீட்ஸை வந்து இவங்க ஜேஇஇ எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் வாங்கினவங்க, சும்மா நார்மலான ஸ்கோர் வாங்கினவங்க தான்
சீட்டு கிடைக்காதுங்க. நல்ல ஸ்கோர் வாங்கினவங்களுக்கு தர்றாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டியில போய் பார்த்தோம்னா 50% சீட்ஸ்ங்கிறது ஜேஇ எக்ஸாம் எழுதி என்ஐடிஸ்லயும் ட்ரிபிள் ஐடிஸ்லயும் ஈவன் நிறைய பேர் ட்ரிபிள் ஐடிஸ் ட்ரை பண்றது இல்லைங்க. அதாவது அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ட்ரிபிள் ஐடிஸ் ட்ரை பண்றதில்ல. பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த 4 விஷயங்களை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்க வந்து டிஎன்இஏன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ங்கிற இந்த கேட்டகரிக்கு போகலாம். இது வந்து ஜேஇ எக்ஸாம் எழுதிட்டு அதாவது ரேங்க் வராதவங்களுக்கு தான் நான் இந்த விஷயம் சொல்றேன். இல்லை சார் ஓரளவுக்கு ரேங்க் வந்துச்சுன்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங்க்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாங்க. சரிங்களா? ஜோசா கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்க. ஜோசா கவுன்சிலிங்கிறது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 1.5 மாசம் போகுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஜோசா கவுன்சிலிங்ல 5 ரவுண்டு பிளஸ் வந்து சிசாப் கவுன்சிலிங் 1 ரவுண்ட் மொத்தம் 2 சேர்த்தி கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு போகும். வெயிட் பண்ற அளவுக்கு பொறுமையா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த அடுத்த கட்ட ஸ்டெப்ஸை வந்து நீங்க வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுதான் என் சைட்ல இருந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய தகவல். எதிர்பார்த்த ரேங்க் வரலைன்னா அதுலயே ஸ்ட்ரக் ஆகி நிற்காதீங்க முதல்ல. ஓகே நம்ம வந்து ட்ரை பண்ணணும். சரிங்களா? மார்க் எதிர்பார்த்த மார்க் வரல, ரேங்க் வரல. இதுக்காக நம்ம வந்து ரொம்ப எல்லாம் போட்டெல்லாம் ப்ரெஸ் பண்ண வேண்டாம். அடுத்த இதுல நம்ம கிடைக்காதுன்னு உங்களுக்கு தோணிடுச்சுன்னா அடுத்து இது போங்க. இதுலயும் கிடைக்காதுன்னு தோணிடுச்சுன்னா இது போகலாம். இந்த 2ல வந்து எந்த ஆப்ஷனை சூஸ் பண்றதுங்கிறது உங்க விருப்பம். பேஸ்ட் அப்பான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க விருப்பம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களால என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பே பண்ண முடியுமோ அதை பேஸ் பண்ணி நீங்க காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க ரேங்க் வாங்கலைன்னா ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி நிற்க வேணாம். ஜேஇ பொறுத்த வரைக்கும் பர்சனலா நான் சொல்றது ரிப்பீட்ல போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2 தடவை யோசிங்க. நீட்டுக்கு வந்து நான் வந்து அதிகபட்சம் ஒரு தடவை வந்து ரிப்பீட் பண்ணுங்கிறேன். ஜேஇ பொறுத்த வரைக்கும் நான் அந்த இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது ரிப்பீட்டருக்கு வந்து நான் கொடுக்கறது இல்லைங்க. சரிங்களா? இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள். இது மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான படிப்புகள் பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.